பிரித்தானிய பாரம்பரியம், பிரித்தானிய மொழி அனைத்து ஆங்காங்கே தொக்கிக் கொண்டிருந்த காலத்தினாலே அவற்றை அகற்ற வேண்டும் என்ற தேவை, அவற்றை அகற்றிவிட்டு தேசியத்தை கொண்டு வர வேண்டும் என்ற தேவை இலங்கை தலைவர்களுக்கு ஏற்பட்டிருந்தது. எஸ்.டபிள்யூ. பண்டாரநாயக்க அவர்களுக்கு அது மிகவும் அதிகமாக ஏற்பட்டிருந்தது. அந்த காலத்தினாலே தான் அத்தகைய தேசிய சிந்தனையாளர்களுக்கு அவர் தலைமை தாங்கினார். அவரது கொள்கையிலே தவறில்லை, அவர் இடத்தில் தவறில்லை. ஆங்கிலத்தை அகற்றிவிட்டு அங்கே தேசியத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றார், தவறில்லை. ஆனால் அவரது தவறு என்னவென்றால் ஆங்கிலத்தை அகற்றிவிட்டு அந்த இடத்திலே சிங்களத்தை மட்டும் கொண்டு வருவதுதான் தவறாக இருந்திருக்கின்றது. அன்று அவர் தொலைநோக்குடன் தீர்க்க சிந்தனையுடன் ஆங்கிலத்தின் இடத்திலே சிங்களத்தையும் தமிழையும் அமர் செய்திருந்தார் என்றால் இன்றைய நாட்டிலே, இன்றைய தினத்திலே இந்த நாடு உலக வரலாற்றிலே பெருந்தூரம் பயணித்து ஒரு முன்னேறிய வளர்ந்துவிட்ட நாடாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும். அன்றைக்கு ஒரு நபர் அல்லது ஒரு குழு அல்லது ஒரு கட்சி அல்லது ஒரு சிந்தனை செய்துவிட்ட தவறினாலே 60 வருடங்களுக்கு மேலான வளர்ச்சி பாதையை நாங்கள் இழந்துவிட்டோம் என்று கூற வேண்டும். அது உண்மை. ஆகவே இன்று அந்த தவறு மாற்றப்பட்டிருக்கின்றது. 1987 வருடத்திலே அந்த மொழிக் கொள்கை சட்டம் மாற்றப்பட்டு சிங்களத்தும் தமிழும் ஒரு ஆட்சி மொழியாக இன்று எழுதப்பட்டிருக்கின்றது. யாழ் பல்கலைக்கழக கலைப்பீட மாணவர்கள் தொடர்பு கொண்டார்கள். தொடர்பு கொண்டு ஐயா, நாங்கள் யாழ் பல்கலைக்கழக மாணவர் சார்பாக நடந்துவிட்ட சம்பவம் தொடர்பாக ஒரு மனுவை மகஜரை தயாரித்து அவற்றை நாங்கள் எங்கள் வடமாகாண ஆளுநர் ரெஜினால்ட் கூரை அவருடைய கையெழுத்திருந்தோம். அதை அவர் ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்திருந்தோம். நாங்கள் பல்கலைக்கழகத்தில் வந்த பிறகு ஆளுநர் அலுவலகத்தில் இருந்து பதில் கடிதம் வந்திருக்கின்றது. அதாவது உங்களது கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை சொல்வதற்கான ஒரு கடிதம் வந்திருக்கின்றது. கடிதம் முழுக்க முழுக்க சிங்கள மொழியிலே தான் இருக்கின்றது என்ற புகாரை அவர்கள் கடும் ஆவேசத்துடன் தெரிவித்தார்கள் தொலைபேசியிலே. உடனே சொன்னேன், உங்கள் ஆவேசம் புரிகின்றது, அந்த ஆவேசம் எனக்கும் இருக்கின்றது. உடனடியாக அந்த சிங்களம் மட்டும் என்ற கொள்கை தாங்கி வந்திருக்கூடிய அந்த கடிதத்தை அனுப்பியவருக்கு திருப்பி அனுப்புங்கள் என்று சொன்னேன். அவர்களுக்கு நான் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். உடனடியாக தொலைபேசியிலே ரெஜினால்ட் கூரை என் நண்பர், நல்லவர், வல்லவர், முற்போக்காளர் தான். அவர் தொடர்பு கொண்டு சொன்னேன், நீங்கள் செய்தது பிழை, செய்யாதீர்கள். இத்தகைய தனி நபர்களின் தவறுகள் காரணமாகத்தான் நம்ம நாட்டிலே பாரிய இழப்புகளை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்தில் சொன்னேன் அவருக்கு நான். உடனடியாக அந்த தவறை திருத்திக் கொண்டு தமிழ் மொழியிலே அந்த மாணவர்களுக்கு தனது பதில் கடிதத்தை மறுகடிதத்தை மீண்டும் அனுப்பிப்பதாக அது உறுதியளித்தார். கடித பத்ததாலியான தெரியவில்லை, பார்ப்போம். சிறிய சம்பவம் தான், ஆனால் பின்னால் பாரிய அர்த்தங்கள் ஆழமாக இருக்கின்றது, புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிற நெருப்பிலே எண்ணெயை வார்க்கும் செயல்பாடாக இருக்கின்றன. இன்று ஐநா சபை வரை சென்று அங்கெல்லாம் பிற கடனங்களை செய்வதிலே இலங்கை தேசிய நல்லிணக்கம் கட்டியெழுப்பப்படும், நல்லுறவு கட்டியெழுப்பப்படும், உண்மையான சமத்துவம் கொண்டு வரப்படும் என்றெல்லாம் வாய்க்கிலே பேசுவதிலே எந்த பிரயோஜனம் கிடையாது. அந்த வாய்க்கிலே பேசும் பேச்சுகள் எல்லாம் நடைமுறையாகாவிட்டால் எதுவுமே சரிவராது நினைக்கின்றேன். ஆகவே பிரகடனங்களை செய்வதை விட, உறுதியை தருவதை விட நடைமுறையிலே தமிழ் மொழியையும் தமிழ் மொழி பேசும் மக்களையும் அவர் கலை கலாச்சாரத்தையும் மத விழுமைகளையும் பண்பாட்டையும் உள்வாங்கி முழு இலங்கையை, புதிய இலங்கை, நவீன இலங்கை கட்டியெழுப்பதில் தான் உண்மையான தேசிய ஐக்கியம், உண்மையான தேசிய சகவாழ்வு, உண்மையான தேசிய ஒற்றுமை உருவாக முடியும்.